ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பி சூர்யா கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டூட் டெஃப்ட் வார் ஃப்ரெண்ட்ஸ். டூட் டெஃப்ட் வார்னா மிஷின்ஸ் இல்லை, தி மல்டி பிளேயர். இப்போ நம்ம மல்டி பிளேயரில் தான் ஆட போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி ஏஷியான் இருக்குது, நம்ம இந்தியாவை மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ தான் நிறைய பசங்க வந்து ஆடுவாங்க. கேங் வார் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரீ ஃபார் ஆல்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஆடுற மாதிரி இருக்கும். யார் ஜாஸ்தி கில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் நம்பர் 1. அதில் வந்து நான் சரியாக ஆட மாட்டேன். கேங் வார் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சீக்கிரமாக வந்துச்சு. ஹேக்கர், வெயிட் பண்ணுங்க, அவங்க டான்ஸ் போடுறாங்களே, நம்ம போடுவோம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டான்ஸு? வெயிட் பண்ணுங்க, நம்ம யார்கிட்ட பேசலாம். நான் வந்து ஐ கில் நூப் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நானே வரும்போது ஒரு நூப் தான். இன்னும் நான் இந்த மாதிரி கன்னெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கிறேன். AK-47 அவ்வளோ டேமேஜ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு ஏதாவது கன்னுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம ஆட் பார்க்கணும். அதை விட இது பெட்ரு. அது மட்டும் இல்லை, இது ஸ்கோப் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, சில இது வேறு இது பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்கள், அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது மேலே ஏறணும். மேலே ஏறி நான் ஒரு கில் எடுத்துட்டு தான் நான் டேரெக்டாக கீழே போய் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்கோப் போட்டுக்கலாம். யார் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சீக்கிரமாக போய் சுட்டுத்தரலாம் அவங்கள. யாராவது வாட ஏனில் ஏறுற ஃப்ரெண்ட்ஸ். ஹேக்கர்னா அவன் இப்போ காலி. வாட ஏறி வாட. ஓகே, ஹெட் ஷாட் ஒன்று வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு கத்தம், டாட்டா பை பை குட் பைன்னு ஆகிட்டான். வெயிட் சே, யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? ஓகே, இப்போ நம்ம மெயினாக ஆடலாம். கீழே இறங்கி வாங்கடா. அது எடுத்துட்டா வந்து நம்மளுக்கு புல்லட்டே காலி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். சே நம்மளை முடிச்சிட்டானே ஃப்ரெண்ட்ஸ். நான் டூட் டெஃப்ட் வார்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரிச்சார்ஜ் வந்து அன்லாக் பண்ணுற வீடியோ. அதில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். எடுத்தேன் பட் இது அங்கே சடன்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனு. வீடியோ பாதி அப்லோட் ஆகிட்டு இருக்கும் போதே. ஸோ அதனால வந்து ஃபெயில்டுன்னு வந்துச்சு. ஸோ நானும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், கட்டையில் நம்மளை முடிச்சுட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாமான். மறுபடியும் முடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவனுக்கு வர கொஞ்சம் நேரத்தில் இந்த வாங்கிக்கோ கிரெனேடு. இந்த கிரெனேட் எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம கிரெனேடு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் ஐயப்பா, யாரும் சடன்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எனக்கு வேறு ஓடினா சுட வராதே. ஓகே, வாங்க போட்டுடலாம் கிரெனேட். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் சும்மா போட்டேன் கிரெனேடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனிமி 12 வச்சுட்டாங்களே. சே, ஆக்சுவலி நம்ம ஜெயிக்க மாட்டோம், அப்படிதான் எனக்கு தோணுது. இன்னைக்கு என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மக்காராது. நம்ம போய் அந்த இது மேலே ஏறினா தான் ஜெயிக்கிற வாய்ப்பு வரும் போல். நம்ம இது மேலே ஏறலாம். மேலே யாராவது இருக்கணும், ஒருத்தர் இருக்கிற முடிக்கிறதுக்கு. கன் எடுத்துகிட்டு ஒரு வேளை நம்ம
டீம் பிளேயராக இருக்கணும் இருந்தாலும் வாங்க அச்சா நம்ம முடிச்சிட்டானே ஆச்சா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வெறும் 9 கில் பட் அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஜாஸ்தி ஓகே வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவன் நம்ம எனிமி தான் போல ஹெட்ஷாட்டில் அவனை முடிச்சாச்சு வாங்க இப்போ நம்ம ஏறலாம் ஏறுறதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஈஸி செம்ம சிம்பிள் செம்ம கிரானைட் போட்டலாமா ஓகே அவன் எனிமி தான் சாப்பிடா பாடா முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவனை கிரானைட்லேயே முடிச்சிட்டோம் சாவரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் 5 கில் எடுத்துனேன் அது ஆச்சா எஸ்கோ ஃபஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஜம்ப் போட்டோன்னா அப்படி பார்த்துக்கலாம் ஆச்சா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மள முடிச்சுட்டாங்க விடுங்க நம்ம 6 கில் எடுத்துட்டோம் அந்த இது டவர் மேலே ஏற்றேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மாதிரி புறம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா யாராக இருந்தாலும் அப்படி முடிச்சிடுவேன் நான் எப்படியோ 7 கில் எடுத்தாச்சு அப்படியே எதிரி 10 கில் கிட்டத்தட்ட எடுக்கணும் ஆனால் வந்து இவ்வளோ கம்மி டைமில் வந்து நடக்காத காரியம் ஒரு கிரனேட் தூக்கி போகணும் ரொம்ப ஆடுறானுங்களே 2 போடணுமே வாங்கிக்க ஏன் செய்யணுங்களே ஃப்ரெண்ட் வெயிட் யாராவா அவனை முடிக்கிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 1 கில் தான் 10 ஒரு வழியாக நம்ம 10 கில் எடுத்துட்டோம் ரிவெஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஆகிட்டுமே ஓகே பார்த்தீங்களா இந்த ஆட்டத்தை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குன்னு ஒன்று வரும் இன்னொரு நம்ம வண்டி தானா எல்லாம் போயிட்டாங்க போல் ஆல் தான் கேம் தோத்துட்டோமே ஆனால் அவங்க கிவ் அப் பண்ணாமல் இன்னும் ஒரு 4 பாயிண்ட் எடுத்துருந்தா நம்ம ஜெயிச்சிட்ருக்கான் பி சூர்யா 10 கில்லு 10 டெத்ஸு ஓகே வாங்க ஒரு ஆட் ஒன்ஸ் நடுவில் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் ஓகே இனி நம்ம எத்ததுமே பரவாயில்லையே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீம்மேட்டு கொஞ்சம் நல்ல பிளேயருங்க தான் போலையே வாங்க போகலாம் ஜம்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட சீக்கிரத்தில் ரெட் பால் போடுறேன் ரெட் பால் 4 அவ்வளோ அருமையான ஒரு கேம் ஐயோ கிரனேட்லாம் சாவுரும்ல காலி நம்ம கில் எடுக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் புல்லட் வண்டி அவருக்கான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது நியாயம் ஏய் இந்தா வாங்கிக்கோ கிரனேடு எடுத்துக்கோ யார் நம்மளை பின்னாடி சொல்கிறோம் நம்ம வெயிட் பண்ணுங்க நம்மளுக்கு ஹெல்த் ஏறிட்டோம் ஏறிச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறங்குறோம் அவங்க முடிக்கிறோம் இதோ யாருமே இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு சும்மா சின்ன இருக்காங்க ஓகே இதோ எத்திக்கல நம்ம புல்லட் எடுத்துக்கலாம் யாராவது மேலே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அது மேலே ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவனை முடிச்சிடுறேன் நான் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் அவன் அப்படியே மேலே அப்படியே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பட்டானு ஒரே ஷாட்டு முடிச்சிடலாம் அவனை ஓகே இதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்
ஏனிக்க பட்டன் மேலே தூக்கி ஆஷா அப்படியே வச்சு அப்படியே ஏறணும். ஜம்ப் பண்ணியிருந்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடலாம். அப்படியே ஒரே ஜம்ப். அப்படி அப்பாடா ஸ்கோப்பு. மிஸ் ஆயிட்டான். எத்துடுறா. அது எடுத்துட்டா சரியான ஒரு பவர் வரும். இதெல்லாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே களத்தில் இறங்குறோம் பாருங்க. 9க்கு 32 ஸ்கோப் வச்சோன்னா கிளியராக வச்சோம். யாரும் அது அடிக்கிறது பின்னாடிலேருந்து அடிச்சுட்டானே ஃப்ரெண்ட்ஸ். முதுகு பின்னாடிலேருந்து விடுங்க. நம்ம ஃப்ரெண்டே இருந்தால் பரவாயில்ல. ட்ரோயின்லாம் நம்ம எனிமி உட்காந்து அடிக்கூடாது. நின்று அடிக்கணுங்களெல்லாம் உட்காந்து படுத்தோ அடிக்கவே கூடாது. அவனுங்களே வாடா ஒத்திக்கி அப்படின்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு கெத்தாக இருக்கும். அவனும் ஸ்பான் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இனி அவன் எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். கீழே நம்ம டீம்மேட்டு இப்போ இருந்து வருவான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் டேய் என்ன ஒழிக்கலாம். அதை எடுக்கூடுறா. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நம்மளுக்கு ஒரே கில் கூட விட மாட்டேன்றான். பார்த்தீங்களா நம்ம சைடில் அப்படி விளாட்டுருக்கோம். டான்ஸ் ஆட்டு ராஜா இதே நம்ம ஃப்ரெண்ட் 2 ஃபேன் கில். அடுத்து நம்ம கீழே பி சூர்யா. நம்ம ஒரே ஒரு கில் தான் எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வழியாக 40க்கு 14 அவங்கள அசால்ட்டாக. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஆட் வந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் பி சூர்யா கேமிங் தமிழ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் போய் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்களாம் இது போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துட்டிங்களா நம்ம வீடியோ நீங்கள் எப்போ வருதோ அப்போல்லாம் டெய்லி நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் பி சூர்யா கேமிங் தமிழ். பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்.